உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் அம்பிகை ஜோதிடம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். நாம் சுக்கிர பகவானுடைய பெயர்ச்சியை பற்றி இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த சுக்கிர பகவானுடைய பெயர்ச்சி எப்போ நடக்குது அப்படின்னா, டிசம்பர் மாதம் 2ஆம் தேதி காலையில் 11:29 இந்த சுக்கிர பகவானுடைய பெயர்ச்சி நடக்குது. அப்ப இந்த சுக்கிர பகவானுடைய பெயர்ச்சி நடக்குது அப்படின்னா, இந்த சுக்கிர பகவான் 12 கட்டங்கள்ல ஏதாவது ஒரு இடத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்ப நம்ம இப்போ மேச ராசிக்கு பார்க்கிறோம். அப்ப மேச ராசிக்கு 10வது இடத்துக்கு வருது. அப்ப அந்த 10வது இடத்துக்கு வந்தால் என்ன பலன்? ரிஷப ராசிக்கு 9வது இடத்துக்கு வருது. அப்ப இந்த 9வது இடத்துக்கு வந்தா என்ன பலன்? இல்ல 11ஆம் இடத்துக்கு வந்தா என்ன பலன்? இதைத்தான் இந்த பதிவுல நாம் பார்க்க போறோம். அப்ப இந்த சுக்கிர பகவான் ஆகப்பட்டது குரு பகவானுடைய வீடான தனுசு ராசியிலிருந்து சனி பகவானின் வீடான மகர ராசிக்கு பெயர்ச்சியை வருகிறார். அப்ப இந்த சுக்கிர பகவானால மேச ராசிக்காரங்களுக்கு எந்த விதமான பலனை கொடுக்கும்? மேச ராசிக்காரங்களே, உங்களுக்கு தான் ஒரு அற்புதமான பலன் சொல்ல போறேன். ஏன்னா சுக்கிர பகவான் ஆப்பட்டது உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கிறாங்க. சுக்கிர பகவான் ஆப்பட்டது எங்கெங்க இருந்தால் நல்லது, எங்கெங்க இருந்தால் கெட்டது, அதை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. 1ஆம் இடம், 2ஆம் இடம், 3ஆம் இடம், 4ஆம் இடம், 5ஆம் இடம், இந்த 7ஆம் 6ஆம் இடம், இந்த 7ஆம் இடமும் இந்த 6ஆம் இடமும் இருக்கக்கூடாத இடங்கள். அப்ப 8ஆம் இடம் 9ஆம் இடத்துல இருக்கலாம், 10ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கக்கூடாது. 11ஆம் இடம் 12ஆம் இடம் இங்க சுக்கிரன் இருக்கலாம். ஆனா உங்க ராசிக்கு எங்க இருக்கிறாங்க? 10ஆம் இடத்துல இருக்கிறாங்க. அப்போ 6, 7, 10 இந்த மாதிரி ஸ்தானங்களில் சுக்கிர பகவான் இருந்தால் நல்ல பலனை கொடுக்க மாட்டாங்க. அப்ப எந்த மாதிரி பலனை கொடுப்பாங்க? சுக்கிர பகவானாவே ஃபர்ஸ்ட் திருமண காரியங்கள். அப்ப திருமண காரியங்கள் கூடி வருவதை தடுப்பாரு. அப்போ ஒரு ஆணும் பெண்ணும் விருப்பப்பட்டு நல்லா இருக்கிறாங்கன்னா அவங்களுக்குள்ள பிரேக் வரக்கூடிய அளவுக்கு செய்வாரு. அது போக அவங்களுக்கு சுகபோக வாழ்க்கையை கொடுக்க மாட்டாரு. அப்ப அவங்களுக்கு நல்ல நிம்மதியோ நல்ல சந்தோஷமோ நல்ல விதமான ஒரு அமைப்பை கொடுக்க மாட்டாரு. இது 6ஆம் இடத்துல இருந்தாலும் சரி, 7ஆம் இடத்துல இருந்தாலும் சரி, 10ஆம் இடத்துல இருந்தாலும் சரி. ஆனா உங்களுக்கு 10ஆம் இடத்துல இருக்குது. அப்ப உங்களுக்கு 10ஆம் இடத்துல இருக்கும் போது இந்த சுக்கிர பகவான் தனக்கு கெடுதலை பண்ணக்கூடிய ஸ்தானத்துல இருக்கிறார். அப்போ நம்மளுக்கு கெடுதலை பண்ணுவாரா அப்படின்னு நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா கண்டிப்பாக பண்ண மாட்டாரு. ஏன் பண்ண மாட்டாரு அப்படின்னா, அந்த சுக்கிர பகவான் குருவுடைய பார்வையில முழு சுபகிரகமான குரு பகவான் அந்த மகர ராசியை பார்க்கிறாரு. அந்த மகர ராசியில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவானையும் அந்த குரு பார்த்துறாரு. அப்படி பார்க்கறதுனால இந்த சுக்கிர பகவான் ஆப்பட்டது புனிதம் அடைகிறார். அப்ப 10ஆம் இடத்துல இருந்து தான் செய்ய வேண்டிய தோஷத்தை, அப்ப தான் செய்ய வேண்டிய காரியங்களை அவர்னால செய்ய முடியாது. அதற்கு பதிலாக நல்ல காரியங்களை செய்ய போறார். நல்ல காரியங்கள்னா என்ன? உங்களுக்கு திருமணத்தில் தடங்கல் ஏற்பட்டதா? அந்த தடைகளை மீறி இப்ப அந்த திருமணம் இந்த பீரியட்ல நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. இல்லை இப்ப நீங்க பொண்ணு பார்க்க போறீங்க, இல்ல மாப்பிள்ளையை செலக்ட் பண்ண போறீங்க. கடந்த காலங்கள்ல அது இழுபறியாவே இருந்துச்சு, அதுக்கு ஒரு டைம் வரமே இருந்துச்சு, இல்ல அது வேணும் வேண்டாம் அப்படின்னு முடிவு எடுக்க முடியாத சூழ்நிலை இருந்தோம். இந்த பீரியட்ல கண்டிப்பாக மேச ராசிக்காரங்களுக்கு திருமண பாக்கியம் கண்டிப்பாக உருவாகும். யாருனால? இந்த சுக்கிர பகவானால. இப்ப பிக்ஸ் பண்ணுவீங்க, இல்ல எனக்கு மாப்பிள்ளை பிடிச்சிருக்குது, எனக்கு பொண்ணு பிடிச்சிருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தருணம் இப்ப வந்தாச்சு. அப்ப மேசராசிக்காரங்களுக்கு திருமணம் கண்டிப்பாக நடக்கும். தடைப்பட்ட திருமணங்களும் நடக்கும். திருமண வயசுல இருக்கிறவங்களுக்கு திருமணம் நடக்கும். அதே சமயத்துல இதே மேசராசிக்காரங்களுக்கு
இப்ப கல்யாணம் ஆகி நல்லா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அவங்களுக்குள்ள மனஸ்தாபங்கள் வந்து கணவரை மனைவிக்கு பிடிக்கல, மனைவியை கணவனுக்கு பிடிக்கல, 2 பேர்த்துக்குள்ள வாக்குவாதங்கள் வந்து ஏதோ ஒரு பிரச்சனையினால பிரியக்கூடிய சூழ்நிலை வந்தாச்சு. டைவர்ஸ் வரைக்கும் போயாச்சு. அப்போ மீண்டும் நம்ம வாழ்க்கை சேருவோமா சேர மாட்டோமா, இல்ல அவங்க அந்த பிரிஞ்சிருந்த காலங்கள்ல யாருது தப்பு யாருது கரெக்ட் அப்படின்னு உணர்ந்துட்டாங்க. அப்ப தான் தப்புன்னு தெரிஞ்சு தான் போய் பேசினா இது நடக்குமா அப்படின்னு வந்து பார்க்கணும் மாப்பிள்ளை சைடு நினைக்கிறாங்க. அப்ப அந்த மாப்பிள்ளை சைடு ஆப்பட்டதான் அந்த பொண்ணு வீட்டுல அந்த பொண்ணுடைய பேரண்ட்ஸ் பேசுறதுக்கே விட மாட்டேங்கிறாங்க. அப்ப இந்த மாதிரி காலகட்டத்துல உங்களுக்கு பேசுவதற்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்கும், இல்ல 3வது மனுஷனால் உங்களுக்கு வந்து பேசுவதற்குண்டான வாய்ப்புகள் உருவாகும். அப்படி பேசி அந்த பிரிந்து போன குடும்பத்தை ஒன்று சேர்த்து அதுல கணவனும் மனைவியும் சந்தோஷமாக அவங்க ஒருத்தரை ஒருத்தர் புரிந்து கொண்டு ஒரு நல்ல வாழ்க்கை நடத்தக்கூடிய காலகட்டம் இப்ப உருவாயிருச்சு. இப்ப மேசராசிக்காரங்களே, உங்களுடைய வாழ்க்கையில இனி சந்தோஷம்தான். அதே சமயத்துல பாத்தீங்கன்னா இப்ப சுக்கிர பகவான் அப்படிங்கிறவங்க கலஸ்திரக்காரகன், அது போக பணம் வசதி வாய்ப்புகள், அது போக அவங்களுக்கு வந்து அந்த ஆடை ஆபரணங்கள், ஒரு நல்ல வசதியான வாழ்க்கை, உயர்ந்த ரக வாழ்க்கை, இந்த மாதிரிதான் அந்த சுக்கிர பகவானுடைய ஆதிக்கம். அப்ப அந்த சுக்கிர பகவான் நம்மளுக்கு இந்த பீரியட்ல உங்களுக்கு வசதியான வாழ்க்கையை கொடுப்பாரு, ஒரு ஆடம்பரமான வாழ்க்கையை கொடுப்பாரு, உங்க வாழ்க்கையில நல்ல சந்தோஷத்தை ஏற்படுத்தி கண்டிப்பாக கொடுப்பார். அப்போ இன்னைக்கு வந்து மாப்பிள்ளை வந்து ஃபாரின்ல இருக்கிறாங்க, பெண் வந்து மனைவி வந்து இந்தியாவில் இருக்கிறாங்க, 2 பேரும் சேர்ந்து வாழ முடியாத சூழ்நிலை எதிர்பார்த்துட்டே இருக்கிறாங்க. அதுக்கு அப்ளை பண்ணாங்க, எதுவுமே அந்த சான்ஸ் கிடைக்காம இருந்தது. இந்த பீரியட்ல அப்ளை பண்ணுங்க, இல்லை இந்த பீரியட்ல வந்து நீங்க சேர்ந்து வாழ்வதற்குண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக நல்லபடியாக உருவாகும். அப்போ உங்களுக்குள்ள அந்த சந்தோஷம் கிடைக்கும், அந்த மன திருப்தி கிடைக்கும். அது போக இந்த சமயத்துல ஒரு கார் வாங்கணும்னு நினைக்கிறீங்களா, கண்டிப்பாக கார் வாங்குவீங்க. அதே சமயத்துல ஒரு வண்டி வாகனத்தை வித்துட்டு வேற வண்டி வாங்கணும்னு நினைக்கிறீங்களா, கண்டிப்பா வாங்குவீங்க. கனரக வாகனங்கள் இல்லைன்னா வந்து உங்களுக்கு தேவையான வாகனங்கள் எதுவா இருந்தாலும் கண்டிப்பாக நீங்க வாங்கலாம். அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இந்த சுக்கிர பகவானுடைய பெயர்ச்சினால மேச ராசிக்காரங்களுக்கு நல்லது நடக்கும். அதே சமயம் அந்த சுக்கிர பகவான் ஆப்பட்டது 7ஆம் பார்வையாக உங்க ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்க்கறாங்க. இப்ப இந்த 4ஆம் இடம் என்பது சுகஸ்தானம். அப்போ உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல சுகத்தை கொடுக்கும். தொழில்ல உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள், வம்பு இல்லை உங்களுக்கோ வேலை செய்யற இடத்துலையுமே ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம இருக்குது, இல்லை உங்களுக்கும் உங்களுடைய பாஸுக்கும் ஒரு நல்ல திருப்தி இல்லாம இருக்குது அப்படின்னா இந்த டயத்துல ஒரு நல்ல திருப்தியை உருவாக்கி கொடுக்கும். அப்ப அந்த 4ஆம் இடம் என்பது சொத்து வாங்கக்கூடிய இடம். ஏதாவது ரூபத்துல நீங்க இடம் வாங்குவீங்க, இல்ல பூமி வாங்குவீங்க, நீங்க வீடு கட்டுவதற்கு உண்டான இடம் வாங்குவீங்க, இல்ல உங்களுக்கு வாழ்க்கையில ஒரு சொத்து வாங்கி போடான்னு நினைச்சு அதை வாங்கி போடுவீங்க. அது இந்த பீரியட்ல நடக்கும். இதற்கு முன்னாடி இருந்த கோர்ட்டு கச்சேரி பிரச்சனைகள் கண்டிப்பாக ஒரு முடிவுக்கு வரும், அது உங்களுக்கு சாதகமாக வரும். அதே சமயத்துல தாய் வழி உறவுகள் கண்டிப்பா உங்களுக்கு நல்லா இருக்கும். அப்ப தாய்க்கு இருக்கக்கூடிய அந்த உடல் பிணிப்பீடைகள் கண்டிப்பாக தீரும். அப்ப தாய் ஒரு பக்கம் இருக்கிறாங்க, நீங்க ஒரு பக்கம் இருக்கிறீங்க, அந்த தாய் நீங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்து இருக்க முடியல அப்படின்னா இந்த பீரியட்ல ஒண்ணு சேர்ந்து இருக்கக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக உருவாகும். இப்ப மேசராசிக்காரங்களுக்கு இந்த சுக்கிர பகவானுடைய பெயர்ச்சினால நல்லது நடக்கும், நன்மை நடக்கும். அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா மேச ராசிக்காரங்கள் இந்த சுக்கிர பகவானுடைய பெயர்ச்சி 26 நாட்கள் இருக்குது. இன்னுமே அந்த 26 நாட்களுமே பயன்படுத்திக்கோங்க. இதுல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வெற்றியை கொடுக்கும். இது வந்து ஒரு முத்தான நாட்கள். சுக்கிர பகவானுடைய பெயர்ச்சி ஒரு வருஷத்துக்கு 13 முறை வரும். அப்ப ஒவ்வொரு மாசமும் சுக்கிர பகவானுடைய பெயர்ச்சி வந்துட்டே இருக்கும். இந்த சுக்கிர பகவானுடைய பெயர்ச்சி எல்லா கிரகங்கள்லயே சுக்கிர பகவானுடைய பயிற்சி ரொம்ப 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 முக்கியமானது. ஏன் முக்கியமானது அப்படின்னா கலஸ்திர காரகன், பணத்துக்கு காரகன், வசதி வாய்ப்புகளுக்கு காரகன், நம்முடைய சுகபோக வாழ்க்கைக்கு காரகன்,
நம்ம நல்லா ட்ரெஸ் பண்றதுக்கு காரகன். எல்லா விஷயத்திலுமே இந்த சுக்கிர பகவானுடைய பங்கு பெரும் பங்கு இருக்குது. அதனால இந்த சுக்கிர பகவானுடைய பெயர்ச்சி உங்களுக்கு நல்லா இருக்குது. இதே பார்க்க போனா உங்களுடைய பேரண்ட்ஸுக்கு இல்ல வயசானவர்களுக்கு இந்த சுக்கிர பகவானுடைய பெயர்ச்சி என்ன பண்ணும்? எங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, நாங்கள் குழந்தை குட்டி பெற்றுட்டோம், பேரம்பேத்தி எடுத்துட்டோம், இன்னும் எங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும். அது போக இந்த மாதிரி சமயத்துல மகள்னாலேயோ மருமகள்னாலேயோ பேத்தினாலேயோ பேரன்னாலேயோ சந்தோஷப்பட்டு வாழ்வதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. நீங்களே விருப்பப்பட்டு உங்க பேரனுக்கு கொண்டு செய்யலாம். இல்லை உங்க பேரன் விருப்பப்பட்டு அவங்களுக்கு வேலை கிடைச்சிருச்சு, இல்லை அவங்க உங்களுக்கு ஏதாவது ரூபத்துல நீங்க சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு ஏதாவது சில விஷயங்கள் செய்யலாம். இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கவிருக்கிறது. நேயர்களே, இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க சொந்த பந்தங்களுக்கும் அனுப்புங்க. அதே சமயத்துல உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் சுக்கிர பகவான் நல்ல பொசிஷன்ல இருக்கிறாரா அப்படிங்கிறத மட்டும் பார்த்துக்கோங்க. அது போக உங்க ஜாதகம் நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே 2 நம்பர் கொடுத்துருக்குறோம், கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.